ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, ஐஃபோன் 14 செப்டம்பர் 7, அதாவது இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குளோபலாக லான்ச் பண்ண போகிறாங்க. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நாச்சை பற்றின பேச்சு தான் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஐஃபோன் 12ஐயும் 13ஐயும் கம்பேர் பண்ணும்போது நாச்சோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. பின்னாடி கேமரா அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருந்த கேமரா கொஞ்சம் கிராஸாக பார்த்தீங்கன்னா வச்சாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரோலும் பண்ணாங்க. பட் கேமரா சைடு பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. இப்போ 13க்கு 14க்கு என்னடா பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமராவில் அந்த டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் அதே கிராஸ் மாதிரி தான் வரப்போகுது. ஆனால் இந்த விட்ட நாச்சை பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்னதாக சர்க்கிள் நாச்சு இருக்கும். அதுக்கப்புறம் ஓவலாக சாம்சங் பார்த்தீங்கன்னா சைடில் கொண்டு போனாங்க. அது ரெண்டையும் சேர்த்து வச்ச மாதிரி சென்டராக பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் ஒன்று, அது பக்கத்தில் சர்க்கிள் மாதிரி ஒன்று. இது ஒரு மாடல். இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா பட்டையை ஒரே ஸ்ட்ரைட் லைனாக சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் கன்ஃபார்ம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14க்குரிய டெம்பர் கிளாஸ் இப்படி தான் இருக்கும், பவுச்சஸ்லாம் இப்படி தான் இருக்குன்ற மாதிரி லீக் வந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த கேமரா ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கட் அவுட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்க 100க்கு 99.9% இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் வரப்போகுது. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ஐஃபோன் 14 மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு முன்னாடி இருந்த 13 மாதிரியே தான் இருக்கும், அதில் எந்த ஒரு நாச்சில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. 14 ப்ரோ அண்ட் 14 ப்ரோ மேக்ஸ் அதில் மட்டும்தான் இந்த ஒரு புது நாச் டிசைன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, ஆப்பிளோட அந்த A50 பயானிக் சிப் இருக்குல்ல, அதுதான் இந்த பேஸ் வேரியண்ட்டான ஐஃபோன் 14 அண்ட் 14 மேக்ஸ் அதில் வருமா. 14 ப்ரோலையும் ப்ரோ மேக்ஸில் மட்டும்தான் A16 பயானிக் சிப் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்படி பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அபிப்பிராயம் ரொம்பவே பேடாக தான் மாறு ஆப்பிள் மேலே. ஏன்னா அவங்க பட்ஜெட்டை லான்ச் பண்ணாலும், அதாவது எஸ்சி ஃபோன் லான்ச் பண்ணாலும் சரி, இந்த ப்ரோ மேக்ஸ் லான்ச் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் ஈக்குவலான அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ஒரே மாதிரி ப்ராசர் தான் கொடுப்பாங்க. இந்த வட்டம் கொஞ்சம் ஓர வஞ்சனை காமிச்சாங்க வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நல்லாவே வச்சு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கொடுக்குற காசுக்கு நீ சும்மாவே ரேட் அதிகமாக வச்சுப்ப. இப்போ பெர்ஃபார்மன்ஸ்லி போன ஜென்ரேஷன் ப்ராசரை கொடுத்து விற்றோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மார்க்கெட்டில் அடிவான்னு தெரியும். அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. லீக்ஸில் வருது என்னன்றது லான்ச் அப்போ தான் தெரியும். இன்னொன்று என்னென்னா, ஃப்ளிப்கார்ட்டில் இப்போவே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12க்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 47 சம்திங் வருது, கார்டு ஆஃபர் எல்லாம் யூஸ் பண்ணி. எப்பயுமே ஆப்பிள் அவங்களோட புது சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணும்போது அவங்களோட முந்தைய ஜென்ரேஷன் ஐஃபோனோட ரேட்டு பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிற மாதிரி அவங்களே ஒரு சார்ட் வந்து போடுவாங்க. அப்படி இருக்கும்போது 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த லான்ச் ஈவெண்ட் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 13ல் எனக்கு மேக்ஸிமம் ஒரு 7000லேருந்து 8000 ஃபோனோட ப்ரைஸே ட்ராப் ஆகலாம். இப்போ 73,000 சம்திங் விற்கிதா, ஆக்சுவல் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ஒரு 66,000 67,000 வரவும் வாய்ப்பு இருக்குது. அது போக கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி வாங்க முடிஞ்சால் உண்மையிலே ஐஃபோன் 13 நல்ல ஒரு டீலாக இருக்கும். பட் 14ஓட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா, முந்தைய ஜென்ரேஷன் லான்ச் பண்ண ஐஃபோன் 13க்கு ஈக்குவலான ப்ரைஸ், ஒரு முன்ன பின்ன ஒரு 1000 ஒரு 4000 வரலாம். ஆனால் கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸில் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது யூஎஸில் வேணால் ஓகே, நம்ம இந்தியாவில் தான் அந்த டேக்ஸு இந்த டேக்ஸு ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு எக்ஸ்ட்ராவாக 20,000 கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. அது எப்படி வரப்போகுது என்னன்றது தெரியல. இப்போதைக்கு ஐஃபோன் 14 பொறுத்தவரைக்கும் 4 மாடல் வரப்போதா. ஐஃபோன் 14, 14 மேக்ஸ், அதுக்கப்புறம் 14 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ். இந்த சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் பெரிய டிஸ்பிளே அந்த 14 மேக்ஸில் வருது. முன்னாடி 13 மினி, 13 ப்ரோ மேக்ஸ் சின்னதுலேருந்து அப்படியே வரிசையாக வரும். இப்போ ஒவ்வொரு செக்மெண்ட்லேயுமே ரெண்டாக வச்சுருக்காங்க. 14 மேக்ஸ், 14 ப்ரோ, 14 ப்ரோ மேக்ஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு லட்சத்தில் தான் வைக்க போகிறாங்க. நம்ம எப்படி வாங்க போகிறது கிடையாது. ஏதாச்சும் ஒரு பெரிய சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுவாங்க, அதை பார்த்து மனசு தேர்த்திக்க வேண்டியதான். இப்போதைக்கு 12 பட்ஜெட்டில் எல்லோரும் வாங்கக்கூடிய ரேட்டில் வரும். அதாவது எல்லோரும் வாங்கக்கூடிய ரேட்னால் இப்போ லான்ச் ஆகிற ஐஃபோனை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் பாதி விலைக்கு கிடைக்கும். 13 ஒரு 6,000லேருந்து 7,000 ப்ரைஸ் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. 14 கண்டிப்பாக 1,00,000 தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா. அந்த நாச்சு மட்டும் இந்த குட்டியை ஆக்கிட்டு கொஞ்சம் இதாக கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ தான் அவங்க பேட்ரி பர்சன்டேஜே பார்த்தீங்கன்னா அவங்க அப்டேட் மூலியமாக கொடுத்துட்டு வராங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் இந்த வீடியோக்கு வந்து லைக் மட்டும் போட்டுருங்க நண்பா. ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எனக்கு புரியுது. இந்த லைக் போட்டிங்கன்னா யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து நிறையா பண்ணும் வீடியோக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாட்டி டிஸ்லைக் பண்ணிவிட்டு நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணுன்றதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே நண்பா,
தேங்க்யூ பை பை. இன்னொரு வீடியோவில் சூப்பராக சந்திக்கிறேன். தேங்க்யூ பை பை.